இலங்கையிலிருந்து கடல் வழியாக ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக தங்க கட்டிகள் கடத்தி வரப்படுகின்றது. அதேபோல் இங்கிருந்து போதைப் பொருட்கள், கஞ்சா உட்பட பல்வேறு போதைப் பொருட்களும் கடத்தல் சம்பவமும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்போது தங்க கட்டிகள் கடத்தி வருபவர்கள் மத்திய புலனாய்வுத்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளை கண்டவுடன் தங்க கட்டி பார்சல்களை கடலில் விட்டு செல்வது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகின்றது. அந்த பார்சல்களை மத்திய புலனாய்வுத்துறையோ அல்லது சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக தேடி ஒரு சில டைம் அந்த தங்க கட்டிகளை மீட்கின்றனர். இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையிலிருந்து நாட்டு படகில் சட்டவிரோதமாக இன்று அதிகாலை மண்டபம் அருகே வேதாள பகுதிக்கு தங்க கட்டிகள் கடத்தி வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் நாட்டுப்படகை அவர்கள் பரிசோதிக்க முற்பட்ட போது நாட்டுப்படகில் இருந்து தங்கக்கட்டி பார்சல்கள் கடலில் வீசியதாக கூறப்படும் நிலையில் அந்த நாட்டுப்படையிலிருந்து 3 பேர் தப்பிச் செல்ல முயன்றவர்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முயல்தீவுக்கும் மணலித்தீவுக்கும் இடையே அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 10 கிலோ தங்கக்கட்டி கொண்ட பார்சல்களை கடலில் வீசியதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்ததை அடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மணலித்தீவுக்கும் முயல்தீவுக்கும் இடையே அந்த தங்கக்கட்டி பார்சலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். காலை முதல் இந்த பணியானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை வரை தங்கக்கட்டிகள் கிடைக்காததால் தற்காலிகமாக அந்த தேடும் பணியானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை காலை முதல் சுங்கத்துறை அதிகாரிகள், மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த தங்கக்கட்டிகளை தேடும் பணியில் ஈடுபட உள்ளார்கள். அதேபோல் ஒருவேளை அவர்கள் தேடி கிடைக்கவில்லை என்றால் அதிநவீன கருவிகள் கொண்டும் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பழகிய நபர்களை கொண்டும் இந்த தங்கக்கட்டிகள் தேடும் பணியானது நடைபெற உள்ளது. தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் வேதாளை பகுதியைச் சேர்ந்த 3 என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் குறித்து விவரங்களை இதுவரை மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வெளியிடாமல் உள்ளனர். நாளை தங்கக்கட்டிகளை தேடி ஒருவேளை தங்கக்கட்டிகளை எடுத்து விட்டால் அதனுடைய மதிப்பு, சர்வதேச மதிப்பு மற்றும் எத்தனை கிலோ என்பதை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். அதேபோல் இந்த தங்கக்கட்டி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிடிபட்ட 3 பேரிடம் இது எங்கிருந்து வந்தது, யாருக்காக வந்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள். இறுதியில் அனைத்து முடிவும் தெரிய வரும். நாளை மீண்டும் இந்த தேடும் பணியானது தொடங்க உள்ளது.